இயேசு சொன்ன பிரசங்கத்தில் ஒரு காரியம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார். சாந்த குணம், நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாந்தமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, சாந்தத்தை காட்டுற மாதிரி நடிப்பாங்க, அடிலோடி ஆப்பு வச்சுருவாங்க. அடிலோடி பார்த்தா அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. சாந்த குணத்துக்கு ஒரு பார்த்திங்கன்னா, சாந்த குணம்னா ஒரு அமைதி, ஒரு மென்மை, ஒரு பணிவான ஒரு காரியம், ஒரு இயல்பான ஒரு காரியம், பொறுமை. இது எல்லாத்துக்கும் காரணம் பொறுமை, சாந்தமாக இருக்கிறது. சிலர் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே அடிலோடி ஆப்பு வச்சுருவாங்க. சிலர் பார்த்தா ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். சிலர் பார்த்தா, எனக்கு ஒருத்தரை தெரியும், திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இப்போ எனக்கு தெரியும், இன்னொருத்தர் கூட பழகக்கூடாதுன்னே எனக்கிட்ட பழகி அவரை அடிச்சிட்டார். அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு குணங்கள், பொறுமை. இப்போ ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். வர நடிப்பு இல்லை, ரியலில் சாந்தமாக இருக்கிறதுக்கு நம்முடைய இருதயத்தில் சமாதானம், சந்தோஷம், ஒரு அமைதி, ஒரு மேன்மை, ஒரு பணிவான காரியம், எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு பொறுமை. அந்த பொறுமை நமக்கு கண்டிப்பாக வேணும். அந்த பொறுமைக்காக காத்திருங்க, அந்த பொறுமையோடு ஓடுங்க, உண்மையாக இருக்க படிங்க. தேங்க்யூ.